நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த கஸ்டமர் நம்ம பயனர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்துட்டாங்க நமக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமந்துரைங்க. இந்த இடத்துல இவங்க புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயனர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இது களிமண் பூமி, அதனால மழை பெஞ்சதுனா கூட சீக்கிரமாக தண்ணி இஞ்சாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவங்க. இதுலேருந்து வெளியே வர சுத்திகரித்த தண்ணியை கார்டன் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாங்க, இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுக்கலாம். இவங்களுக்கு இந்த 2 ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம ரிங் போட்டு பூமிக்கு கீழே தாங்க கொண்டு போய் ஆகணும். நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட இந்த மாதிரி சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை இழுத்துக்குங்க. ஆனால் நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக எப்படி சொக்பிட் போட்டு இந்த மாதிரி தண்ணியை கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கைட் பண்ணிடுவாங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையில்லைங்க. இப்போ செப்டிக் டேங்க் நீங்கள் கட்டுனீங்கன்னா அதை மனித கழிவுகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்குங்க. அது நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணியே தாங்க ஆகணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே இருக்கிற பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்குங்க. அதனால வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, அதனோட காஸ்ட் 1500 2000 வரைக்கும் வருங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் ஆய்க்கிறதுனால நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்க்குக்காக நீங்கள் எந்த ஒரு மெயின்டெனன்ஸோ பாக்டீரியா ரீஃபில் பண்ணுறதோ தேவையில்லைங்க. அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்க்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இந்த மாதிரி குழி எடுத்துட்டுங்க உள்ளே எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஃப்யூச்சரில் இவங்க இந்த இடத்துல கார் பார்க்கிங் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கூட தாராளமாக இந்த டேங்குக்கு மேலே கார் பார்க் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், இல்லை ஸ்டோர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோசெப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.